உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மாசிதோனிய திருச்சபைக்கு கிடைத்த கடவுளுடைய அருளை பற்றி எடுத்து சொல்லுகிறது இன்றைய நாளின் முதல் வாசகம். 5 விதமான ஆசீர்வாதங்கள் அதில் வெளிப்படுகிறது. எப்படி அவர்கள் அந்த அருள் ஆசீரை பெற்றுக்கொண்டார்கள், அவர்களுக்கு இருந்த சூழ்நிலை என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறது இறைவார்த்தை. 1, அவர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். கடுமையாக சோதிக்கப்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாயிருந்தார்கள். அதான் முதல் ஆசீர்வாதம். 2, வறுமையில் மூழ்கி இருந்தார்கள். அவர்களுக்குள் வறுமை இருந்தது, ஏழ்மை இருந்தது, இக்கட்டான நிலை இருந்தது. ஆனால் வல்லன்மையோடு வாரி வழங்கினார்கள். 2வது ஆசீர்வாதம். வறுமை இருந்தாலும் வள்ளல் தன்மையோடு வாரி வழங்குகிற நல்லுள்ளம் படைத்தவர்களாயிருந்தார்கள். 3, தங்களை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும், இக்கட்டான நிலையிலும் அவர்களின் செயல் எப்படி இருந்தது என்றால், தங்களை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்தார்கள். பல நேரங்களில் நமக்கு பிரச்சனை வரும்போது, துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, நோய் நொடிகள் வரும்போது நாம் என்ன செய்வோம்? கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டுருவோம். விசுவாசம் நமக்கு இருக்காது. கடவுளை விட்டு விலகி போயிடுவோம். வேறு மதத்தில் போய் சேர்ந்துருவோம். அல்லது கோவில் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். இப்படி தான் குடும்பங்களை சந்திக்கிற போது, ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பின் காரணமாக ஒரு மிக பெரும் வறுமைக்குள் அவர்கள் சென்று விடுகிறார்கள். கடன் பிரச்சனை அதிகமாகி விடுகிறது. இந்த சூழ்நிலையில் அந்த குடும்பம் ஆலயத்திற்கு வருவதையே நிறுத்திவிட்டார்கள். ஆலயத்தின் பக்கமே அவர்கள் வருவது கிடையாது. வீடுகளை சந்திக்க அவர்களுடைய வீட்டுக்கு செல்லுகிற போது அவர்கள் கோவிலுக்கே வராதது தெரிய வந்தது. ஏம்மா கோவிலுக்கே வரத்தில்லை, என்ன ஆச்சு உங்களுக்கு கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், எதிர்பார்க்காத ஒரு இழப்பு எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டது. இது நடந்திருக்கவே கூடாது. இப்படி ஒரு இழப்பை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர் என்ற மரணம். இந்த மரணத்தினால் எங்கள் குடும்பமே உடைந்து சிதைந்து போனது. ஆதரவு இல்லாமல் போனோம். திக்கற்றவர்களாக நிற்கிறோம். கடன் பிரச்சனை அதிகமாகிவிட்டது. குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அதனால் எங்களுக்கு கடவுளின் மீது நம்பிக்கையே இல்லாமல் போனது. கோவிலுக்கே வரத்துக்கு பிடிக்கல சாமி அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா. சகோதர சகோதரிகளே, கடுமையாக அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், வறுமையில் மூழ்கி இருந்தார்கள். ஆனாலும் தங்களை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். பிறகு 4, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் கொண்டிருந்தார்கள். வாழ்க்கையில் சோதனைகள் வரும் தான், பிரச்சனைகள் வரும் தான், கஷ்டங்கள் வந்து தான் தீரும். ஆனாலும் அவர்கள் நம்பிக்கை இழக்கவில்லை. இறைவார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் கொண்டிருந்தார்கள். அதுதான் அந்த மாசிதோனிய திருச்சபைக்கு கிடைத்த ஆசீர்வாதம். அவர்கள் தளர்ந்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை, கடவுள் வேண்டாம் என்று வெறுக்கவில்லை. மாறாக நம்பிக்கையும் ஊக்கமும் அறிவும் பேரார்வமும் கொண்டிருந்தார்கள். 5, இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவர் ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நாம் செல்வராயிருக்குமாறு இவ்வாறு செய்தார். இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பது, அவர் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்வது, அந்த நோக்கம் உனக்காகவும் எனக்காகவும். அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து
நம்மை பாவங்களிலிருந்து மீட்டார் என்கிற உணர்வு நிலையை பெற்றுக்கொள்வது. அதன் வழியாகத்தான் அந்த ஏழ்மையின் வழியாக, அந்த துன்பத்தின் வழியாக, அந்த பாடுகளின் வழியாக, இரத்தம் சிந்துதலின் வழியாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் செல்வராக்கினார். செல்வம் என்கிற போது விண்ணகத்தில் நாம் பங்கு பெறப்போகிற பாக்கியம். அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் உங்களுக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். நிச்சயமா சற்று கடினமான ஒன்றுதான். கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் பின்பற்றுவது, ஏற்று கடைபிடிப்பது மிகவும் சிரமம்தான். அவ்வளவு எளிதாக நம்முடைய அண்ணன் தம்பியை நாம் மன்னித்து விட முடியாது. அவ்வளவு எளிதாக நம்மை முதுகில் குத்திய நம்முடைய நண்பரை மன்னித்து விட முடியாது. அவ்வளவு எளிதாக நம்முடைய துரோகிகளுக்கு நாம் மன்னிப்பு வழங்கிவிட முடியாது. ஆனால் ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அதை தன்னுடைய வாழ்விலும் செய்து காட்டுகிறார். தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று அந்த சிலுவையில் தன்னை வதைத்தவர்களை, இழிவுபடுத்தியவர்களை, கொடுமைக்கும் சித்திரவதைக்கும் உள்ளாக்கியவர்களை மன்னிக்கிறார், அன்பு செய்கிறார். தந்தையாம் கடவுளுக்கு அவர்களை ஒப்புக் கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், அவருடைய அன்பு சகோதர சகோதரிகளாக இருக்கிற நாமும் கூட ஒருவர் மற்றவரை மன்னிக்க, அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். நம்முடைய ஜெபத்தில் அவர்களை ஒப்புக் கொடுக்கணும். அவர்கள் மனம் மாற ஜெபிக்கணும். அவர்கள் நல்லவர்களாக வாழ இறைவனிடத்தில் அவர்களுக்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கணும். அதன் வழியாகத்தான் இறை ஆட்சியை இந்த உலகத்திலே நாம் கட்டி எழுப்ப முடியும். இயேசுவினுடைய மதிப்பீடுகளின் சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ முடியும். இறைவார்த்தை கேள்வியோடு முடிக்கிறது. உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? பிற இனத்தவர்கள் பிறருக்கும் அப்படி வாழ்த்து கூறுகிறார்கள். வரி தண்டுவோரும் அப்படியாக செய்கிறார்கள். இவர்களை விட நீங்கள் மேலானதாக என்ன செய்து விடுகிறீர்கள்? கேள்வி. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் என்கிறது இறைவார்த்தை. நிறைவுள்ளவர்களாய் வாழ்ந்து ஏழை எளியவர்களை நேசிப்போம், அன்பு செய்வோம், கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ்வோம். ஆமீன்.